கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். புனிதமிக்க ரமதானுடைய இரண்டாவது பத்தின் கடைசி நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமதான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தையும் இறை அச்சத்தையும் இந்த ரமதானுடைய கழிந்து போன இந்த நாட்களில் நம்மால் உணர முடிந்ததா என்று நாம் நம்மை ஒரு கணம் உரசி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதில் நாம் என்ன சம்பாதித்தோம்? தெளிவான விஷயங்கள், 3 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையிலே நிறுவுவதற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். 3 நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். ஒன்று, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, மீதி எவற்றையும் வணங்கக்கூடாது என்ற தௌஹீதினுடைய கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் இதைத்தான் போதித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டதனுடைய முதல் கொள்கை, அவர்கள் பரப்பிய முதல் கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக வந்து சொன்னார்களா என்றால் அப்படி சொல்லவில்லை, புதிதாக சொல்லவில்லை. அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்திருந்தார்கள் இல்லையா, அவர்களும் அதை நம்பியிருந்தார்கள். ஏன்? மக்காவினுடைய குறைஷிகளே அதை நம்பியிருந்தார்கள், மக்கா காபிர்கள் அதை நம்பியிருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை யூதர்கள் நம்பியிருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் நம்பியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களும் அதைத்தான் நம்பியிருந்தார்கள். இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையிலே உறுதிப்பாடோடு இருந்தார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்வதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை. ஆனால் இரண்டாவதாக முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது என்ற அந்த ரிசாலத்தினுடைய தன்மையை மறுத்துவிட்டார்கள். நபியாக இருந்தால் அல்லாஹ் தான் எங்களுக்கு எல்லாமே, அது ஓகே தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்திற்கு என்பது உண்மைதான். மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்த அந்த மக்கள் சஃபா குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு, குறைஷிகளே வாருங்கள், என்னுடைய குடும்பத்தார்களே வாருங்கள், வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று அழைத்தார்கள் இல்லையா? அழைத்த போது அனைவரும் வந்தார்கள். அனைவரும் வந்து என்ன செய்தார்கள்? இவர் என்னதான் சொல்லுகிறார் என்று கேட்போமே என்று வந்தார்கள். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், நாம எப்படி இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ்வை, அதே போன்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் நபியை பார்த்து, வல இன் ஸஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வஸக்கர ஷம்ஸ வல் கமர். நபியே, நீர் அவர்களிடம் போய் கேளும், நீங்கள் கேளுங்கள். மக்காவில் வாழ்ந்த அந்த காபிர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, சஃபா குன்றின் மீது நேரி நின்று கொண்டு அழைத்தீர்கள் இல்லையா,
இந்த மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பதற்காக, உங்களுடைய செய்தியை சொல்வதற்காக நீங்கள் அழைத்த போது வந்தார்கள் இல்லையா? அவர்களுடைய நம்பிக்கையைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றார். வானம் பூமியை படைத்ததும் சூரிய சந்திரனுடைய ஓட்டங்களை நிர்வகிப்பதும் யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடம் போய் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹுதான் படைத்தான், அல்லாஹுதான் அவற்றை வானவெளியிலே நீந்த வைக்கின்றான். இரவு பகல் மாறி மாறி வருகிறது இல்லையா? அதற்கு சாட்சியாக, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரிய சந்திரனுடைய ஓட்டங்களை யார் நிர்ணயிக்கின்றார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். அப்ப என்ன, அவர்களோட தௌஹீத் இல்லையா? தௌஹீத் தானே இது. லா இலாஹ இல்லல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த முறையில் அவர்கள் நம்பவில்லை. எப்படி அதனுடைய பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹுதான் இலாஹி என்பதை ஒருவன் மட்டும்தான் என்பதில் யாருக்கும், எந்த குரூப்புக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. யாருக்காவது அந்த சந்தேகம் இருக்கா? யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அவன் யாருக்கும் சந்தேகமே இல்லாத ஒரு விஷயத்துல நாமும் மக்காவினுடைய காவிர்களுடைய கொள்கையை ஒத்து போயிருக்கின்றோம். வணக்கம், தொழுகை யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். தொழுகைன்னா என்ன? அவ்வளவும் பிரார்த்தனை. அல்லாஹ்விடம் தானே பிரார்த்தனை, அல்லாஹ்விடம் தானே பேசுறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோமா? யாரை நோக்கி ஓதுகிறோம்? அல்லாஹ்வை நோக்கி ஓதுகிறோம். அர் ரஹ்மான் ரஹீம், நீ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். யாரை பார்த்து? அல்லாஹ்வை பார்த்து. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மாலிகி யௌமித்தீன், இறுதி நாளுடைய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ் யாரு? அல்லாஹ் தான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னைத்தான் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் இல்லையா? எல்லாருடைய தொழுகையிலையும் இதுதான். உன்னை மட்டும்தான் வணங்குவோம், உன்னிடம்தான் உதவி தேடுவோம் சொல்லுகிறோமா இல்லையா? எங்க சொல்லுகிறோம்? உள்ளத்திலிருந்து சொல்லுகிறோமா? இல்லை, வாயளவில் சொல்லுகிறோம். உள்ளத்திலிருந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் கூட அதை செயல்பாட்டில் காட்டுவதில்லை. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று பள்ளிவாசல்ல ஏறி அல்லாஹ்வுடைய முன்னிலையில் கையை கட்டி நின்று கொண்டு சொல்லுகிறோம், உன்னைத்தான் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். சொல்லிவிட்டு என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், ஒரு துன்பம் வந்து விட்டால் நாம் என்ன செய்கிறோம்? பெரியார்கள், மகான்கள், அதுபோன்று கபரிஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள், நமக்கு முன்னால் நல்லடியார்களாக வாழ்ந்தவர்கள், நல்லடியார்களாக வாழ்ந்தார்கள் என்று கூறப்பட்டவர்கள், இவர்களுடைய அந்த இடத்திலே போய் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குழந்தை இல்லையா? அவுலியாவே குழந்தை பாக்கியத்தை தாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லடியாரே, அவுலியாவே என்றால் நல்லடியாரே என்ற அர்த்தம். அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ரெண்டு வகை மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவுலியா ஷைத்தான், அவுலியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஷைத்தானுடைய அடியார்கள். இப்படி ரெண்டு விபாகம், ரெண்டு பிரிவினர்கள் தான் மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹுவை நோக்கி உன்னை வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு
நாம் வெளியே போய் பெரியவர்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள் அவர்களிடம் போய் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோமா இல்லையா? அப்ப அப்படி கேட்கக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்றார்களா? அதிகமான பேர்கள் இருக்கின்றார்கள். மக்காவினுடைய காபிர்களுக்கு இதே நம்பிக்கை தான் இருந்தது. அல்லாஹ் சொல்லுகின்றார், அவர்கள் கடலிலும் கரையிலும் பிரயாணம் செய்யும் போது அவர்களுக்கு இருள்களின் காரணமாக, காற்று வேகமாக வீசுவதன் காரணமாக அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த கப்பல் கடலிலே தட்டு தடுமாறும் போது அவர்கள் அல்லாஹுவை கலப்பற்ற முறையில் அழைப்பார்கள். கலப்பற்ற முறையில் முஹ்லிஸீன லஹுத்தீன், தீனை மார்க்கத்தை அல்லாஹுக்கு மட்டும் உரித்தாக்கி கொண்டு அவர்கள் அழைப்பார்கள். யாரை அழைப்பார்கள்? அல்லாஹுவை அழைப்பார்கள். நாமளும் அல்லாஹுவை தான் அழைக்கிறோம் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நாம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அல்லாஹுவை அழைப்பதில்லை. ஒரு பிரசவம், அந்த பிரசவத்துல நாம அல்லாஹுவை அழைக்கக்கூடியவர்களை பார்க்க முடியாது. யா முஹீத்தீனே, அந்த ஷேகே இந்த ஷேகே என்று ஷேக்குமார்களைத்தான் அழைக்கிறார்கள். தரீகாவினுடைய தலைவர்களை அழைக்கிறார்கள், சூஃபிகளை அழைக்கிறார்கள், கபரஸ்தானில் அடக்கப்பட்டவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து என்னுடைய பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இல்லையா? இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் மக்கா காபிர்கள் அல்லாஹுவை தான் அழைத்தார்கள் இல்லையா? கடலில் அவர்கள் பிரயாணம் செய்யும் போது காற்றில் அந்த புயல் காற்று வீசினால் கப்பல்கள் தடுமாறும் போது அவர்கள் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் பிறகு அவர்களுடைய இலாகிகளிடம் செல்கின்றார்கள். யாரிடம்? லாத்து, உஸ்ஸா, மனாத்து, இவைகளெல்லாம் பெயர்கள் போட்டு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடவுள்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்ற முறையில அவர்களை அழைக்கின்றார்கள். நாமெல்லாம் பாவம் செய்து விட்டவர்கள், நம் மீது அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், கோபமாக இருப்பான். நாம் எத்தனையோ வருடம் அல்லாஹுவை தொழவில்லை, அல்லாஹுக்காக நோன்பு நோக்கவில்லை, அல்லாஹுக்காக தான தர்மங்கள் செய்யவில்லை, கோபமா இருப்பானா இல்லையா அல்லாஹ்? அப்ப அந்த நேரத்துல நாம் அல்லாஹுடன் நேரடியாக கேட்பதை விட நமக்கு தெரிந்த அல்லது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய, நம்முடைய ஊரில் நல்லடியாராக வாழ்ந்தவர், நம்முடைய இந்த பூமியில மிகவும் நல்லடியாராக வாழ்ந்தவர், அவரிடம் சொன்னால், அவர் சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்ம மீது கோபப்பட மாட்டான் என்ற நம்பிக்கையில நாம் பிரார்த்திக்கின்றோம். இதே நம்பிக்கை தான் மக்கா காபிர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நாம் என்ன செய்யவில்லை, எந்த விதத்திலையும் சளைத்து போனவர்களாக இல்லை. அதே நம்பிக்கையோடு தான் நாம் இருக்கிறோம். தொழுகிறோம், பள்ளிவாசல்ல வருகிறோம், ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லப்படுகிறது. தொழுகையை நோக்கி ஓடி வாருங்கள். தொழுகைன்னா என்ன? அவ்வளவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை தான். அதுல வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேர்வழியில் என்னை நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் இல்லையா? இமாம் ஓதுகிறார், நாம் எல்லாம் சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறோம். என்ன பொருள்? பொருள் என்ன? ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை நேரான வழியிலே நடத்தியா அல்லாஹ், முஹித்தீனே என்னை நேரான வழியில் நடத்துங்கள் என்று கேட்கவில்லை. அவுலியாவே, எங்கள் ஊரில் அடங்கி இருக்கக்கூடியவரே என்று நாம் அழைக்கவில்லை. அல்லாஹுவை தான் அழைக்கிறோம், அல்லாஹ்வுடைய முன்னிலையில் தான் நிற்கிறோம். நேர்வழியை எங்களுக்கு தா என்று கேட்கிறோம். வழிகேடை எங்களுக்கு தந்து விடாதே. அந்த வழி என்பது நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்கள் சென்ற வழி, அவர்கள் வாழ்ந்த வழி. அவுலியாக்களுக்கு, அம்பியாக்களுக்கு நீ நேர்வழி காட்டினாய் இல்லையா,
அந்த வழியை எனக்கும் தா கேட்கிறோம். அது உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வழி அல்ல, வழி தவறி போனார்கள் இல்லையா, அவர்களுடைய வழி அல்ல, அந்த வழியை தந்து விடாதே என்று அல்லாஹ்விடம் மனமுருகி நாம் பிரார்த்திக்கின்றோம். பிரார்த்தனை தான் தொழுகைன்னா, அவ்வளவும் பிரார்த்தனை இல்லையா? நேர்வழியைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா? உன்னிடம்தான் உதவி கேட்போம். என்ன உதவி? 1,00,000 ரூபா பணம் தாங்கன்னு கேட்கிறோமா? அவன் கேட்கணும், தருவான். 1,00,000 என்ன, 1 கோடியே கேட்கலாம் அல்லாஹ்விடம். அது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஒரு செகண்ட் நேரத்தில் நம்மளை கோடீஸ்வரனாக்கி விட்டுருவான். அப்போ நாம கேட்கக்கூடிய கேள்வி, அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் இஹ்லாஸோடு உரிய கேள்விகளாக அல்லாஹ்விடம் கேட்கிறோம். ரொம்ப பவ்யமாக கையை நெஞ்சின் மீது கட்டிக்கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஜ்ஹத்து வதுரமா. அல்லாஹ்வே, என்னுடைய முகத்தை உன்னுடைய முகத்திற்கு நேராக திருப்பி வைத்துக்கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். எனக்கு முன்னால் நீ இருக்கிறாய் என்ற உணர்வோடு கேட்கிறேன். என்னுடைய சொல்லுகிறேன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய சக்காத்து, என்னுடைய அனைத்து விதமான வணக்கங்களும் பிரார்த்தனைகளும் எல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய, அகில உலகத்தின் இரட்சகனாக இருக்கக்கூடிய உனக்கே சமர்ப்பிக்கின்றேன் அப்படி சொல்லிவிட்டு குழந்தை இல்லைன்னா போயிருக்கிறார். இதே நிலையைத்தான் மக்காவுடைய காபிர்கள் வைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ரிசாலத்தில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறார். நீங்க அவர்களை போய் கேட்டா எல்லாம் அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து அதன் மூலம் வறண்டு போன பூமியை, இறந்து போன பூமியை முளைக்க செய்கின்றான் இல்லையா? அதன் மூலம் உங்களுக்கு உணவளிக்கின்றான் இல்லையா? அதன் மூலம் உங்களுடைய கால்நடைகளுக்கு உணவளிக்கின்றான் இல்லையா? அந்த கால்நடைகள் மூலம் உங்களுக்கு உணவளிக்கின்றான் இல்லையா? அது யார்? அது யார்? அப்ப அல்லாஹ் என்பவன் யார் என்று நாம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இதுல எந்த மாற்றமும் இல்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், மனசால சொன்னோம், உள்ளத்தால உணர்ந்து சொல்லுகின்றோம், அதுல உறுதிப்பாடோடு நிற்க வேண்டும். அப்படி நின்றால் அதுதான் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய விதம். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எவ்வாறு நாம் நம்ப வேண்டுமோ, எவ்வாறு வணங்க வேண்டுமோ, எவ்வாறு அவனை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த முறையில், ஹக்கான முறையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஹக்கான முறையில் நடந்து கொள்ளுங்கள், சரியான முறையில் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள், வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ்வை பற்றிய விஷயம் இல்லையா? ஃபிரௌன் கேட்டான், ஃபிரௌன் மூசாவிடம் கேட்டான், மூசாவே, நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்றாய் இல்லையா, இறைவன் இறைவன் என்று சொல்லுகின்றாய் இல்லையா, அந்த இறைவன் யார்? எனக்கு காட்டு, காட்டு. காட்டுன்னு சொன்னா இறைவன் அப்படியே எடுத்து காட்டினாலும் நம்ப மாட்டான், மனுஷன் நம்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டால் கூட நம்ப மாட்டார்கள். பல தலைமுறைகளை அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளோடு வந்தார்கள் நபிமார்கள் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோடு வந்தார்கள். இது என்னுடைய திறமையால் நான் செய்தது அல்ல. ஃபிரௌன் அல்லாஹ்வை பார்க்கணும், உன்னுடைய இறைவன் யார் எனக்கு காட்டு. அப்போ நான் காட்டுகிறேன் அல்லாஹ். ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் இறைவன், நான் காட்டுகிறேன் என்று மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்தான். அந்த மந்திரவாதிகள் எல்லாம் வந்தார்கள், மூசா நபியும் வந்தார்கள்.
மூசா நபியுடைய கையில் இருந்த அந்த தடியை அப்படியே தூக்கி போட்டார்கள். அவர்களும் போட்டார்கள். அது பாம்பாக நெளிந்து உருமாற்றம் பெற்றது. அவர்களுடைய கம்புகள் மூசா நபியுடைய கையில் இருந்த கைத்தடியை போட்டார்கள். அது ஒரிஜினல் நிஜ பாம்பாக மாறியது. அந்த பாம்பு மற்ற பாம்புகளை எல்லாம் அப்படியே விழுங்கி விட்டது. இதை நாம் மறக்க முடியாது. ஏன்னா அந்த மந்திரவாதிகளே அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். ஃபிரௌன் தான் ஒப்புக்கொள்ளவில்லை. இது மூசா ஹாரூன் எந்த இறைவனை பரிச்சயப்படுத்தினார்களோ அந்த இறைவனுடைய செயல்தான். எனவே நாங்கள் ஈமான் கொண்டோம், மூசாவினுடைய ஹாரூனுடைய ரப்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று யார் சொன்னார்கள்? அந்த மந்திரவாதிகள் சொன்னார்கள். அவர்களுக்கு தெரிந்து போய்விட்டது அல்லாஹ்வுடைய வல்லமை. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அதே சபையில் இருந்த ஃபிரௌன் அதை நம்பிக்கை கொள்ளவில்லை. என்ன செய்தான்? அவர்களை கொல்வதற்காக துரத்தினார். உன்னை கொண்டு போட்டா அதுக்கு மேல என்ன பிரச்சனை? துரத்தினான் இல்லையா? அந்த இடத்துல அங்க பார்க்கணும், அங்கேயும் அல்லாஹ்வை பார்க்கலாம். மூசா நபிக்கு தெரியாது என்ன நடக்கும். வந்தவர்கள், மூசா நபியோடு வந்தவர்கள் கடலுக்கு முன்னால் வந்து அப்படியே நிற்கின்றார்கள். பின்னால ஃபிரௌனுடைய படை, முன்னால் கடல். ஷைத்தானுக்கும் கடலுக்கும் நடுவுலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலையில மூசாவும் அவர்களை கூட வந்த அவர்களுடைய சமுதாயமும் அப்படியே நின்று போய்விட்டது. அப்ப சொல்லுகின்றார்கள். யார் சொல்லுகின்றார்கள்? கூட வந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், யா மூசா இன்னால முதறக்கூன், நாம வசமா மாட்டிட்டோம், எந்த வழியும் இல்லை, ஒன்றுல கடல்ல விழுந்துடணும், இல்லைன்னா கழுத்தை கொண்டு போய் அவன் வாளுக்கு இரையாகி விட வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்பொழுதுதான் அல்லாஹுவை சான்றை வெளிப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய சான்றை வெளிப்படுத்துகின்றார். என்ன செய்தார்? மூசாவிடம் சொன்னார், மூசாவே கடலை அடியும். கடல் பிளந்தது, மறுகரைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வை அங்கே பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிந்தார்கள். மறுகரையில் போன உடனே நெருப்பு வணங்கிகள் சில விஷயங்களை வைத்துக்கொண்டு, சில சிலைகளை வைத்துக்கொண்டு வணங்குகிறார்கள். அவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை பார்த்தவர்கள் உடனே மூசாட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? மூசா, இதுபோல எங்களுக்கும் ஒன்றை உருவாக்கித்தா, இந்த இலாகுகளை போன்று எங்களுக்கும் ஒரு இலாகை ஏற்படுத்து கேட்டார்கள் இல்லையா? இதே நிலையில தான் அந்த சமுதாயம் இருந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நேரடியாக பார்த்தாலும் நம்ப மாட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் பல இடங்கள் சொல்லி காட்டுகின்றார். அவர்களுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாலும் நம்ப மாட்டார்கள் என்று. அதனால தான் பல தலைமுறைகளை அல்லாஹ் தஆலா அப்படியே அழித்து விட்டான். 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்த நூஹ் நபியை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்கள் வரவில்லை. 1, 2 அல்ல, 950 ஆண்டுகள். என்ன செய்யப்பட்டது? கடைசியில தளர்ந்து போனார். இரவும் பகலும் அவர்களை நான் அழைத்தேன், அல்லாஹ் அவர்கள் வரவில்லை. அல்லாஹ் தஆலா இனி வரமாட்டார்கள் என்ற உணர்ச்சி உள்ளத்தில் அவர்களிடம் உறுதியாக இருந்ததனால் அல்லாஹ் தஆலா அந்த தலைமுறைகளை அழிக்க வேண்டிய முறைப்படி. இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தால் நம்முடைய நிலையை அழிப்பான், வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அது அல்லாஹ்வுக்கு எளிதானது. இந்த ரமதானுடைய நாட்களில் அப்படிப்பட்ட நம்பிக்கைகள், விசுவாசங்கள் இருந்தால் அவற்றை எல்லாம் களைந்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையில் உறுதிப்பாடோடு இருந்து நாம் நம்முடைய சொர்க்க வாழ்வை மீண்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இரண்டாவது உரையில் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி ஃபமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதனால்தான் நாம் செய்த அமல்கள் சிறிதாக இருந்தாலும் நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகிறார். 2 விஷயம் இருக்கு ரமதானுடைய நாட்களில். ஒன்று அதிகமான நன்மைகள், ஒன்றுக்கு 10, 100, 7, 7000 என்ற முறையில நிறைய நன்மைகளை தருகின்றான்.
ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவில யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் 1000 மாதங்கள் செய்த நன்மையை விட அந்த ஒரு இரவில் செய்யக்கூடிய நன்மைக்குரிய நற்கூலி அல்லாஹ் தஆலா தருகின்றார் இல்லையா? அப்போ அதிகமான நன்மைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. இந்த ரமதானுடைய நாட்களில் இருக்கிறது. அதில் நம்முடைய அமல்களை சிறந்ததாக ஆக்க வேண்டும். அதுபோன்று நாம் செய்த பாவங்கள், நிறைய பாவங்கள் இருக்கலாம். நம்முடைய நன்மையினுடைய எடை தராசினுடைய தட்டில் நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த மாதத்தில் அதுபோன்று அந்த தீமையினுடைய தட்டுகளில் இருக்கக்கூடியதை அப்படியே வெளியே தூக்கி போடுற மாதிரி பாவ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ பாவ மன்னிப்பு, ஒன்று நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும், இரண்டாவதாக செய்த பாவங்களை அப்படியே கழுகக்கூடிய விதத்திலே, இல்லாமலாக்கக்கூடிய புசுக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்போதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். உங்களுடைய பிடரி நரம்பை விட மிக அருகாமையில் இருக்கின்றான் இல்லையா? என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்கின்றார்கள், என்னுடைய அடியார்கள் கேட்கின்றார்கள், நபியே சொல்லுங்கள், பிடரி நரம்பை விட மிக அருகாமையில் இருக்கிறேன், அந்த என்னிடம் வந்து கேட்கட்டும். அல்லாஹ்விடம் கேளுங்கள், பிரார்த்தனை புரியுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவங்களை அழித்து ஒழியுங்கள். சொர்க்கத்துக்கு செல்லும் போது, மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது நிறைய நன்மைகளோடு செல்லுங்கள். பாவங்கள் அற்றவர்களாக, உங்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டவர்களாக நீங்கள் அல்லாஹ்விடம் செல்லுங்கள். அதற்கு இந்த ரமலான் நமக்கு துணை புரியும். வரக்கூடிய 10 நாட்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நாட்கள் நம்முடைய நன்மைகளை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய சொர்க்கத்தை அவா வையுங்கள். சொர்க்கத்தின் மீது அவா கொள்ளுங்கள், நரகத்தின் மீது வெறுப்பு கொள்ளுங்கள். கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில சிறந்தவர்களாக, நல்ல அமல் செய்தவர்களாக, நல்லவர்களை நிறைத்தவர்களாக நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் ஈமானில் உறுதியாக இருங்கள். அதுபோன்று வணக்க வழிபாடுகளில் நிலை பெற்றவர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று வேண்டி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி